நான் பார்த்த ஒரு பிடித்த நடிகர் சொன்னாரு, படிப்புன்றது பிரசாதம் மாதிரி, அதை எல்லாருக்கும் இலவசமா தான் கொடுக்கணுமே தவிர 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மெனு மாதிரி விலை போட்டு கொடுக்க கூடாது. இங்க எல்லாருக்கும் தேவை ஒரு விலை இல்லா கல்வி. ஆனா தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க நல்வி கச்சேரி நல்ல பொருந்தி கச்சேரின்னு தேட்டர்ல உட்காந்து வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம பிரதமர் பண்ணுவாரு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவர் அதை பண்ண மாதிரி தெரியல. தினம் உலகம் சுற்றும் பாதிப்பட மாட்டேது நம்ம பிரதமர். நம்ம ஐன் படத்துல பார்த்துட்டு போனோம், நம்ம பிரதமர் அதுல நம்ம சூரிய தினந்தனம் ஒரு நாடுக்கு போவாரு. ஊர்வலமா போயிட்டு இருக்காரு, கண்டிப்பா போயிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் இந்த நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். நீட்டை நம்ம ரொம்ப எதிர்த்து போராடுறோம். நம்மளை பார்த்து நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, நீட்டை ஏன்டா எதிர்க்கிறீங்க, நீட்டை ஏன்டா எதிர்க்கிறீங்கன்னு. நீட் எல்லாரும் ஒற்றுமை தான் படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னோட அனுபவத்துல இருந்து, நான் பள்ளி பருவம் முடிச்ச டைம் ரிசல்ட் வந்துச்சு, நல்ல மதிப்பெண் பெற்றேன். எனக்கு சின்ன வயசுல ஒரு மருத்துவர் ஆகணும் தான் என்னுடைய கனவு, லட்சியம் எல்லாமே இருந்தது. நான் மருத்துவராகி எல்லாருக்கும் இலவசமா மருத்துவரை பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம். சின்ன வயசுல இருந்து நான் ஒவ்வொரு கனவும் என்னோட மருத்துவர் ஆகணும் தான் என்னுடைய கனவு. அப்படி இருந்தேன். என் பேருக்கு பின்னாடியும் மருத்துவர் தமிழரசே இங்க வாப்பா, மருத்துவர் தமிழரசே இங்க வாப்பா, மருத்துவ தமிழரசே வாப்பா முடிச்சிட்டியாப்பா அப்படின்னு என்ன கூப்பிட்டு என்ன சின்ன வயசுல என் டீச்சர்ஸ் என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க. மருத்துவர் தமிழரசே ஹோம்ஒர்க் எழுதுறியா, ஏன்பா எழுதுற நீ, மருத்துவர் தமிழரசே என்னப்பா ஹோம்ஒர்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு என்ன ஒவ்வொரு கனவும் நான் மருத்துவர் ஆகணும்னு என்னை படிக்க வச்சவங்களும் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவங்களும் என்ன தினம் என்ன மருத்துவர் சொல்லும் போது எனக்கு நிற்கும் காதுல. அன்னைக்கு ஒரு நாள் நான் நீட் எழுத போறப்போ எனக்கு என் கனவு நிறைவேற போகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு போனேன். அங்க போனப்போ என்ன நான் சந்தித்த அவமானங்கள் பல. எப்படின்னா, நான் போனப்போ அரக்கை சொக்கா முழுக்கை சொக்கா படுங்க தம்பி, முழுக்கை சொக்கா வேலைக்கு அரக்கை சொக்கா ஓடவா, சரி அரக்கை சொக்கா வாங்க தம்பி, இந்த டிசைன்லாம் போடுறதுக்கு இந்த சட்ல டிசைன் போடக்கூடாது ஐயா, இது கம்பெனி பிராண்டியா, அதெல்லாம் எல்லாம் அதை போடக்கூடாது, பாக்கெட்டு கிழிச்சிட்டு வா, பாக்கெட்டு கிழிச்சிட்டு உள்ள போனேன். தம்பி கையில பாக்கெட் இதெல்லாம் பேனா இதையும் எடுத்துட்டு போறது, இதை வச்சுட்டு போறோம் எதுக்கு ஐயா, இதுலயும் நீ ஏதாவது போட்டு ரெடி பண்ணுவாங்க. அடப்பாவே என்னடா கதை இது, பேனா வேலை இப்படியா திட்ட வச்சு எடுத்துட்டு போக முடியும். சரி எல்லாத்தையும் போய் எதுனா வினாத்துல பார்த்தா நமக்கு ஒண்ணும் புரியல, நாம படிச்சது ஒண்ணு இதுல வந்தது ஒண்ணா இருக்கு. இதை பத்தி நமக்கு யாரும் சொல்லலையே, என்னடா இது நம்ம ஒண்ணு படிச்சோம் இதுல ஒரு மாதிரி வந்திருக்கு. எனக்கு ஒண்ணு செகண்ட் பண்ண புரியல. இத்தனை வருஷமா நம்ம மருத்துவர் படிச்சோம், இங்க என்னன்னா முத கேள்வியே நம்மளோட மருத்துவர்கள் சாவடிச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அப்ப இருந்து எனக்கு இந்த நீட்டு மேல ஒரு கோவம் ஆரம்பிச்சது. எழுதி முடிச்சு வந்தப்போ அந்த உலக அன்னைக்கு யார் நிறைய பேர் சந்தோஷத்தோட இருந்தாங்க, சோகத்தோட இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போய் எழுத அந்த அழுக என்னை பெத்த என் அன்னைக்கு தெரியும், என்னை படிக்க வச்ச என்னை கெஞ்சி ஒவ்வொருத்தர்கிட்டையும் படிக்க வச்ச என் அப்பாவுக்கு தெரியும் அந்த வழி என்னன்னு. இந்த வரைக்கும் மருத்துவர் போட்டு ஒரு மருத்துவர் போனா கூட இந்த நான் எழுதி பாஸ் ஆயிடுனா நான் அந்த போட்டு போய் எழுதிருப்பேனே. இங்க ஒரு மருத்துவர் செத்தோஸ்கோப் பிடிக்கிறப்ப நான் அந்த செத்தோஸ்கோப்பை பிடிச்சிருப்பேனே அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. நான் என் முயற்சியை கைவிடுறது, நீட்டுன்ற ஒரு விஷயத்துக்காக என் முயற்சியை கைவிட்டுனா அப்பயும் நான் சோர்ந்து போறேன். நீட்டுக்கு இன்னொரு ஆப்ஷனா இந்த சமுதாயத்தை தீர்க்கக்கூடிய இன்ஜினியர் பாடம் எடுத்தேன், படிச்சேன். என் தலைவர் அதுக்கும் உதவி செஞ்சார். படிச்சு என் வைராகியத்தோட படிச்சு இப்ப நான் மேல பிஇ முடிச்சிருக்கேன், அதுக்கு எம்பி படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் படிச்சு வளர்ந்த பிறகு இன்னும் நிறைய படிப்புக்காக ஒவ்வொருத்தரையும் நான் படிக்க வைப்பேன். இப்படிதான் அதை படிக்க வைக்கணும், அந்த வைராகியம் இருக்கணும். அதாவது நம்ம சொல்லுவாங்க, நான் பார்த்த படத்துல ஒரு பிடித்த நடிகர் சொன்னாரு, படிப்புன்றது பிரசாதம் மாதிரி, அதை எல்லாருக்கும் இலவசமா தான் கொடுக்கணுமே தவிர 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மெனு மாதிரி விலை போட்டு கொடுக்க கூடாது. இங்க எல்லாருக்கும் தேவை ஒரு விலை இல்லா கல்வி. அந்த விலை இல்லா கல்வி எப்போது வருதோ அப்பதான் இந்தியா வல்லரசான நாடாக மாறும். எப்போது ஒரு விலை இல்லா மருத்துவம் இருக்குதோ அப்பதான் இந்தியா வல்லரசான நாடாக மாறும். இதெல்லாம் நம்ம பிரதமர் பண்ணுவாரு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவர் அதை பண்ண மாதிரி தெரியல. தினம் உலகம் சுற்றும் பாதிப்பட மாட்டேது நம்ம பிரதமர். நம்ம ஐன் படத்துல பார்த்துட்டு போனோம், நம்ம பிரதமர் அதுல நம்ம சூரிய தினந்தனம் ஒரு நாடுக்கு போவாரு. அந்த மாதிரி பழக்கிற பகலாண்டி மேல அடிக்கிற நகலாண்டி இந்த மாதிரி நம்ம பிரதமர் ஊர்வலமா போயிட்டு இருக்காரு, கண்டிப்பா போயிட்டு இருக்காரு. போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு. 2 நாள் முன்னாடி எனக்கு நண்பனுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அவன் பிஜேபி காரன். நான் கேட்டேன், நீ ஏன்பா நீட் எதிர்க்கிற அப்படின்னா, ஏன்னா நான் தமிழன் நீட் எதிர்ப்பேன்.
சரி தமிழ்னு ஏன் எதிர்க்கிற அப்படின்னா நீ நீட் எதிர்க்கிற இது அப்ப இடஒதுக்கீடு ஏன் நீங்க இடஒதுக்கீடு இல்லாம எல்லாம் சமம்னு சொல்லுங்களேன் அப்படின்னா அப்ப நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன் நீ இருக்கிற உன் வீட்டை பாரு நீ அப்படியே கொஞ்சம் நான் இருக்கிற வீட்டை பாரு இடஒதுக்கீடு ஒண்ணுதான் இப்ப நீயும் நானும் சமமா ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு இப்ப அதை பின்னோக்கி எடுத்துட்டு போற வேலையதான் இப்ப இந்த நீட் பண்ணுது ஜேஇ பண்ணுது இன்னும் போட்டித் தேர்வுகள் பண்ணுது இப்ப நம்ம எதிர்க்க வேண்டியது அந்த நீட்டை கையை பிடிச்சுக்கிட்டு அந்த நீட்டு தான் வளர்ச்சின்னு நம்மளை ஏமாத்துற அந்த RSS பிஜேபிய அவங்க எதிர்க்கணும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீட் எதிர்க்கலையே இது எங்க அடிக்கடிசி படம் நான் பார்த்தே ஆகணும் கட்டுக்கிட்டு படமா போடுறாங்க விஜய் படம் போடவே மாட்டேங்கிறாங்க இப்படின்னு உட்காந்து பேசிட்டு தான் இருக்கோம் ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கொள்கை என்ன பாது கொள்கை எடுக்கிற தலைவர் பேர் அழகா இருக்கு ஏமா இது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இத்தனை மாணவர்கள் போராடுறாங்க ஜனநாயகன் படம் நல்ல படம் பாருங்க ஏமா நீங்க இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணி நீட் தேர்வுக்கான போராட்டத்தை வழிநடத்திட்டீங்களே ஜனநாயகன் படம் பாருங்க மூணு சுறுசுறுப்பா இருக்கும் சொல்றது சபாநாயகர் அடக்கன்றது என்னடா இது முதல்ல நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் வந்தா முதல் அடி கொடுக்குறது தமிழ்டா முதல் அடி நின்று எடுத்து அடிச்சு போராடுறோம் தமிழன் ஆனா தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்கான் எங்க நல்வி கச்சேரி தளபதி கச்சேரின்னு தேட்டர்ல உட்கார வச்சுட்டு இருக்கான் அந்த மாணவர்கள் இத்தனை அடி வாங்கிட்டு அவங்க உட்கார வச்சிருக்காங்கடா வழியில நீங்க எங்க அண்ணன் கிடைச்சு எங்க அண்ணன் நீ விஷயம் அண்ணா அப்படின்றாங்க நீ ஒண்ணு கேட்கிற அவர் என்ன பாடையில போயிட்டு என்ன இல்லையா என்ன சட்டசபை தான் போயிட்டாரு அதை போய் பேசிட்டு இருக்கேங்க இப்ப நான் உனக்கு கேட்கறேன் நீட்டு நான் என் நண்பனை சொன்னேன் வாடா நண்பா நீட்டுக்கு எதிராக போறோம்னா ஐ டோன்ட் ஹேவ் டைம் எனக்கு ரொம்ப பிஸியா நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னா சரி என்ன தாண்டா வேலை நானும் சரி விட்டுட்டேன் சரி நான் பஸ்ல இப்ப வந்துட்டு இருக்கேன் எப்போ ஸ்டேட்டஸ்ல பாக்குறேன் தளபதி ஏண்டா இதுதான் முக்கியமான வேலையா மாணவர் உரிமைக்காக போராடலாம் வாடா ஐ டோன்ட் ஹேவ் டைம் அந்த டைம் என்னன்னாலும் பார்த்தா எங்க அண்ணன் இவரு தளபதி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் இதாடா ஜனநாயகத்தை காப்பாற்ற வாடாட்ட ஜனநாயகர் போய் பார்த்துட்டு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது செவிடங்கால சங்கு ஊதுறதும் தாவக்காரர்கிட்ட அரசியல் பேசுறதும் ஒண்ணுதான் அன்னைக்கு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது அதான் சொல்லுங்க மோடிஜி ஏன் இருக்கிறீங்க மோடிக்கு நான் இல்லைங்கிட்ட நான் ப்ரமோஷன் வாங்கிட்டேன் அதாவது சொல்ல ஆரம்பிச்சேன் நேற்று வரைக்கும் நான் இந்தியன் இப்போ நான் ஆன்டி இந்தியன் அப்படி ஒரு பட்டு அப்படி ஏன்ப்பா ஆன்டி இந்தியன் கேட்கலாம் அதுக்கு ஏன் தெரியுமா ஏன்னா நான் மோடி எதிர்க்கிறேன் பிகாஸ் ஐ ஆன்டி இந்தியன் குதிரை யாரும் பார்த்தா எவ்வளவு முடியலோட சாமி இன்னும் முன்னே பாருமா உங்களுக்கு மோடிக்கு ஜின்சாஸ் போட்டு இப்படி குடிஞ்சிட்டு இருந்து நான் இந்தியனா இருக்கிறதுக்கு நான் சமத்துவத்தையும் இந்த சமூக அக்கறை பத்தி பேசினா ஆன்டி இந்தியனாவே எடுத்துட்டு போயிடலாம் உங்களுக்கு பிஜேபியோட அந்த மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு நான் ஒரு மாட்டு குடிக்காத இருக்கிறதுக்கு நான் இங்க கடைசி வரைக்கும் தமிழனா போய் களத்துல சாகலாம் நான் தைரியமா அடிச்சு சொல்வேன் நான் தமிழன் நான் அடிச்சு சொல்வேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழன் ஒவ்வொருத்தரும் தாள நிமித்திட்டு சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் சொன்னாங்க அமெரிக்கா வளர்ந்த நாடு இந்த நாடு வளர்ந்த நாடு அவங்க வளர்ந்த நாடு சொல்லியிருக்கோமே தவிர நம்ம நாட்டை எப்போ வளர்க்க போறோம் அதை பத்தி யாரும் சொல்லல நம்ம நாடு வளரணும்னா ஒண்ணுதான் நம்மள தமிழ் தான் ஆளணும் நம்ம உணர்ச்சி கொண்ட தமிழை மட்டும்தான் ஆளணும் இப்ப இல்லைன்னா எனக்கு இங்க பேச வாய்ப்படைச்ச எனது அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் எனது அரசியல் ஆசான் அவர்களுக்கும் என் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன்.